இயேசு நல்லவர். ஆமென். God is good. Amen. எனவே வந்த ஒவ்வொருவரையும் புதிய தெய்வீக கூடார சபையின் சாராய் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். We welcome you all in behalf of the new Tabernacle Church. வந்த ஒவ்வொருவரையும் இயேசு தாமே ஆசீர்வதிப்பார், இன்னும் பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். Let God bless everybody and give you strength and happiness. Amen. ஆகவே நாம் கூடியிருக்கிற நாமம் அப்படியான ஒரு வல்லமையான நாமம். Name we've gathered is a holy name and is a powerful name. அந்த அதிசயமான நாமம், அந்த வல்லமையான நாமம் எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. It's a wonderful name, it's a powerful name, and it does its deed inside us. நாளும் உலகம் Thanksgiving Day கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், விசேஷமாக கனடாவிலே. In Canada they are celebrating Thanksgiving Day. So அதை குறித்து பேசலாம் என்று நான் நினைத்திருந்தேன். I wanted to talk a few things about it. இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறதை தான் நாங்கள் பேச வேண்டும். But whatever Holy Spirit asks me to talk, only that I'm going to speak now. சில வேளையிலே ஆவியானவர் கட்டாயப்படுத்தி சில வசனங்களை சொல்லுவார். Sometimes Holy Spirit forcefully asks me to talk about some verses. அதனாலுக்கு அது சம்பந்தப்பட்டதா இல்லாவிட்டாலும் யாருக்கும் அது சம்பந்தப்பட்டதா இருக்கும். Even it is not related to that day, but it's related to somebody else. நாட்களையும் நேரங்களையும் ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. He never sees the days and time. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. It's been created by the man. மனிதனுக்கு அது உருவாக்கப்படவில்லை. It's not for the man. ஆகவே அது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார். God also talks about it. It's the days are created for man. மக்கள் நாட்களை குறித்தும் நாட்களுக்குரிய மேன்மையை குறித்தும் நல்ல நாட்கள் கூடாத நாட்கள் என்று வேறு பிரித்து வைத்திருக்கிறார்கள். People differentiate among themselves about days. This is good day, this is bad day. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் புரட்சியிலே அது ஒன்று பிடிக்கும். I like about that revolution of his. இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர். God is Jesus is a revolutionist. ஆவிக்குரிய புரட்சிக்காரர் அவர். He is a spiritual revolutionist. அவர் சொல்லுகிறதை பயப்படுகிறவர் அல்ல. He is not afraid of anything. அவர் எங்களை போல பயப்பட மாட்டார். He is not afraid like us. சத்தியத்தை சொன்னால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள் என்று பயப்பட மாட்டார். He is not afraid that if I tell the truth people will not be there. உண்மையை சொன்னால் கல்லெறிவார்கள் என்று சொல்லி பயப்பட மாட்டார். He will not be afraid that people will stone at me if I tell the truth. அவர் எந்த சபையிலும் எந்த ராஜாக்கள் முன்பாலும் எப்போதும் அவர் உண்மையை சொல்லுகிற ஒரு புரட்சியாளர் அவர். He can stand in front of any king and he can talk the truth because he is a spiritual revelation. அவர்தான் ஜனங்கள் எல்லாம் அப்படி நாட்களை குறித்து மேன்மை பாராட்டும் போது இயேசு கிறிஸ்து எழுந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். That's why when people start like praising the days, he says something. இந்த நாட்களை உருவாக்கி வைத்துவிட்டு ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். Well, they created some day and they started blaming against each other. உதாரணத்துக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம்? Let's take an example like this. உதாரணத்துக்கு ஓகே, இந்த கிழமையிலே நாங்கள் சில உணவு வகைகளை தவிர்த்துக் கொள்வோம் என்று மனிதர்கள் உருவாக்குறார்கள். Let's say like this: if a man creates some day and he say, if we will only eat such kind of food on this day. அவங்க அந்த நாட்களில் சிலர் அதை கடைபிடிப்பார்கள். And some people may follow that. சிலர் அதை கடைபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள். For some people they will not follow because they are in such condition. இங்கே நடக்கிறது என்ன? கடைபிடிக்கிறவர்கள் கடைபிடிக்காதவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருப்பார்கள். The people who follow that particular day auspicious day, they start blaming and they start complaining about the others who are not following it. இதுதான் காலகாலமாய் நடந்து கொண்டு வருகிறது. This is the one which been அங்கே கடவுளுக்காக அதை செய்யவில்லை அவர்கள். They are not doing for God. ஆகவே இப்படி அநேக காரியங்களை அவர்கள் மனிதர்களை உருவாக்கி நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் உருவாக்கி அதை செய்து கொண்டிருப்பார்கள். So it's like a man creates a thing, he creates day, he creates some auspicious things and he just follows that. அதை பின்பற்ற முடியாதவர்கள், அதை செய்ய முடியாதவர்கள் குறித்து இவர்கள் குற்றப்படுத்தி கொண்டிருப்பார்கள். So whoever cannot follow those things, these people start blaming. Whoever is doing that, they start blaming the people who are not doing. இதுதான் விசுவாசிகளுக்கே இருக்கிறதை பார்த்து இயேசு கிறிஸ்து கோபம் கொண்டதை சொல்கிறார். This is what he sees in believers and he is so angry about them and he talks to them. நாட்களுக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை. Man is not created for a day. அந்த நாட்களுக்கு என்று சொல்லி மனிதன் இந்த பூமியிலே படைக்கப்படவில்லை. It's not that the man is created for that particular day. அதெல்லாம் மனிதன் அவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். But this is created for man. மனிதனுடைய சில சீர்திருத்தங்களுக்காக சில முறைகளுக்காக அதுகள் உருவாக்கப்பட்டது. This has been for some man has to change in something, so they created such days. ஆகவே நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி மற்றவருடைய பலவீனங்களை மற்றவருடைய சூழ்நிலைகளை புரிந்து வாழ்பவன் தான் மனிதன் என்பதை அவர் விளங்கப்படுத்துகிறார். So God himself talks about these things, why they have created such things. இந்த இடத்திலும் நாங்கள் ஒரு காரிய பயத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் நினைவுபடுகிறேன். God pushes me to talk to you about the fear.
பயம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அநேக விதமான பயங்கள் இருக்கிறது. There's lots of fear around the world. மனைவிக்கு பயப்படுற கணவன், கணவனுக்கு பயப்படுற மனைவி. Wife is afraid of husband and husband is afraid of wife. சொல்ல பயப்படுற கணவனை ரொம்ப பயப்படுத்தி வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு பயப்படுற தகப்பன், தகப்பனுக்கு பயப்படுற பிள்ளைகள். Kids are afraid of father and father is afraid of kids. மாமியாருக்கு பயப்படுற மருமகள், மருமகளுக்கு பயப்படுற மாமிமார். Daughter-in-law is afraid of his in-laws and they are afraid of vice versa. இப்படி பயங்கள் இந்த உலகத்திலே அநேக விதமாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. Fear has been divided into a lot of. அந்த பயத்தை குறித்து நான் பேச வரவில்லை. I'm not talking about that fear. இந்த உலகத்திலே எல்லா மத்தியிலே அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். This has been going through in everybody's house. இதை தாண்டிலும் ஒரு மனித சுபாவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பயத்தை குறித்து நாங்கள் இந்த வேதத்திலே பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Beyond this there is a fear in human soul. I'm going to talk about that. கடவுள் இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible clearly tells that God created human. அவரை ஆணும் பெண்ணுமாக தனது சாயலாக உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. He's created in his own image as male and female. அதனால தான் மனிதன் தற்செயலாக உருவானவன் என்பதை கிறிஸ்தவம் அங்கீகரிப்பதில்லை. தற்செயலாக மனிதன் உருவானவன் என்பதை It's not that the man created suddenly something like that, so it's that's why the Bible talks about. மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் உருவாக்கப்பட்டான் என்பதையும் கிறிஸ்தவம் அங்கீகரிப்பதில்லை. It's not like man revolutionized through animals or anything. இது கடவுளுடைய திட்டம், அவருடைய சிந்தனை மனிதனை தன்னுடைய சாயலாய் உருவாக்குவது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். It's God's mighty plan that he has to create the image of his to the man. அப்படியாக மனிதனை கடவுள் ஆணும் பெண்ணுமாக இந்த மண்ணிலே இருந்து எடுத்து சிருஷ்டித்தார். Like that, likewise he created man and woman by the dust. இந்த மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் தன்னுடைய வல்லமை சுவாசத்தை கொடுக்கிறார். He created the man through the dust and then he blew his breath on him. எல்லா மனிதனுக்கு ஆறாவது அறிவு என்று சொல்லுகிற அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why he has the sixth sense. That's a powerful thing. அவர் தன்னுடைய சாயலை, தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய சிந்தனை மனிதனுக்கு இந்த சுயத்தை கொடுக்கிறார். God has given his own senses to him. எல்லா மிருகங்கள் பறவைகளோடும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He's been living with all the other animal kingdom. நல்ல சந்தோஷமா இரண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They've been living together and happy. அவர்களுடைய சூழ்நிலைகள் மிக அழகான சூழ்நிலைகளை கடவுள் உருவாக்கி கொடுத்தார். He's created a beautiful situation around them. யானைகள், மிருகங்கள், இந்த காட்டு மிருகங்கள், சிங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு அந்த நாட்களிலே தீங்கு செய்யவில்லை. The elephants, the lions, they didn't create any trouble to these men. அவைகள் சபிக்கப்படாத சுபாவங்களா இருந்திருக்கிறது. They were not cursed behavior. அந்த இடத்திலே அவர்கள் அப்படியே விலாகி வருவார்கள். So they always go along together. சில வேளை இங்க பாத்தீங்களா தெரியும், நாயை கூட்டி வந்து நடந்து போவார்கள். Here people walk with the dog. Right? அந்த நாட்கள் நான் கற்பனை பண்ணி ஆதாம் ஏவாள் இங்க ஒரு புலி அங்க ஒரு சிங்கத்தை கூட்டி கொண்டு போயிருப்பார்கள். I imagine that Adam would have got one side tiger and one side lion. அப்படியே அவர் சந்தோஷமாய் அந்த தேசத்திலே பூமியிலே இருந்தார்கள், அந்த தோட்டத்திலே இருந்தார்கள். They were living happily ever after that. நல்ல முக்கியமான காரியத்தை நாம் அவதானிக்க வேண்டும். We'll have to think about one important thing. இது எவ்வளவு காலம் இருந்ததுன்றது எனக்கு சொல்ல தெரியாது. I don't know how long they have been like that. இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் அப்படி இருந்திருப்பார்கள். But they would have been lived like that. அது மனித சுபாவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. Because that's a man's behavior. We are learning through it. அப்படி எடுத்துக்கொள்ளும், நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா பெரிய சந்தோஷம். Firstly, we get a job and we are happy about it. எல்லாரும் வந்து சாட்சி சொல்லுவார்கள். They will come and testify God. எல்லாரும் வந்து சொல்வார்கள், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு. They will just say that I've got a good job. ஒரு கொஞ்சம் வருஷம் போன உடனே ஐயோ இந்த வேலை எனக்கு கஷ்டமா இருக்கு. After some years they say, oh, this work is so hard for me. காலம் எழும்புறது, வேலைக்கு போறது. Waking up in the early morning, then going to job. மண்டேண்டா வேலை. Monday is a work. ஒரே வேலையும் வீடு வாழ்க்கை வந்து வெறுக்குது. We are tired of this life because we are going work and coming back, going நல்ல வேலை கிடைக்கணும் சாட்சி சொன்னார்கள் தான். But they were the one who testified that it's a good work and இப்படி வேலை கிடைக்கிறதுல கொஞ்ச நாள் தான் அவனுடைய சந்தோஷம் இருக்கும். Man's happiness only lies for a short period of time. திருமணமானவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். Like newly married couple, they start speaking like நல்ல this. கணவன் கிடைத்திருக்கிறார், நல்ல மனைவி கிடைத்திருக்கிறார். I've got a good husband, I've got a good wife. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். God has heard my prayers. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed me. இப்படி சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. This happiness is for a short while. மாமி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்தோனதான் பிரச்சனைகள் உருவாகுது. And when they get the in-laws problem and then they get the child problem and then they say, oh, ஐயோ
இத போய் கட்டினமே என்று சொல்லி சஞ்சரிக்கிறார்கள். Why did they marry this one? They just எல்லாரும் அல்ல, சில நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் பேசுகிறேன். Not everyone, but I'm just talking about. இத நான் சொல்ல வர காரியம் என்ன சொன்னா, மனிதனுடைய சந்தோஷம் நிரந்தரமா நிக்கிறதல்ல. Why am I saying this is a man's happiness is a short கொஞ்ச time. நாள்ல அது சலிப்பாய் போய்விடும். He become tired of அதனால that. தான் நான் நினைக்கிறேன் கடவுள் எல்லாருக்கும் ஒரு படிப்படியான காரியங்களை வைத்திருக்கிறார். That's why I think maybe God gives everybody like a step by step process. always மனிதன் கிடைக்கிற தன்னுடைய சந்தோஷத்திலே அவன் கொஞ்ச நாள் தான் நிலை நிற்கிறதுக்கு அவனுடைய இருதயம் இருக்கிறது. A man has only like a short period of happiness time, and that's how his heart is. பிள்ளை கிடைத்திட்டால் அவ்வளவு சந்தோஷப்பட்டு சபையிலே வந்து சாட்சி சொல்லுவார்கள். Once they get a child, they are very happy and they just testify to God. ஏன்னா சின்ன பிள்ளை சிரிச்சு கொண்டிருக்கும், அப்ப அவருக்கு சந்தோஷம். Because that small kid is just smiling, so they like it. கர்த்தர் எனக்கு தந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தந்த பிள்ளை இது. God has answered my prayers and He gave me this child. மற்றவர்கள் ஆடுமாட பிள்ளைகளை கொடுக்குது, எல்லாரும் கர்த்தரா பிள்ளைகளை கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சாட்சிகளை நான் கண்டபடி ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்க கூடாது. வாசிங்க சொல்லுங்க. For others, it's not the like animals are giving their kids, no, right? So God is the one giving the kids to them. பிள்ளைகள் கர்த்தரால் வர்ற சுதந்திரம் அது உலகத்தில் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's God's free. God has given the kids to people. That's எப்படியா சாட்சி சொல்லி கொண்டிருப்பாரு, அந்த பிள்ளை சிரிக்கிறதெல்லாம் மறந்து இப்ப கதைக்க துவங்கிவிடும். Now the kid is not smiling; he just talks. கரைச்சல் கொடுக்க துவங்கிடும். He just keeps troubling them. அந்த பிள்ளைக்கே சொல்லுவான், பிசாசு மாதிரி நிக்குது. Now this parents they say that the kid is like a devil now. கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க எல்லாம் சாட்சி சொன்னவங்க சபையில வந்து ஒப்பு கொடுத்தெல்லாம் ஜெபிச்சவங்க. They just surrendered the kid before and they have testified about the kid. Now they just say that the உடனடியா இன்னொரு பிள்ளையை குறித்து உதாரணம் காட்டி சொல்லுவாங்க, அந்த பிள்ளை அதுவும் பிள்ளை தானே, நீ இருக்கிற. They just compare with another kid saying that look at that kid is so good. இப்படி சொல்லுகிற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். Parents are like this. தயவு செய்து இந்த பிள்ளையோட கொம்பை பண்ணி கதைக்காதீங்க, அது பிள்ளைகளுக்கு வேதனை. Please don't compare your kids with other kids. That's a hurt. அல்லது இந்த மனைவியோ அது கணவனையோ வேறு யாரோட கம்பேர் பண்ணி கதைக்க சரியான ஒரு செய்கிற நாங்கள் தவறான ஒரு காரியம், அது பிசாசுனுடைய அது டீச்சிங். அது likewise don't compare with your husbands with another husband or your wife with another wife. It's a satanic thing. கவலையா இருந்தா மனசுக்குள்ள வச்சு ஆண்டவர் மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க. If you are so worried about it, just talk to God about it and just leave it. சொல்லத்தான் வேணும், முடிஞ்சு கவலைகள் அவனுக்கு கவலை அவனுக்கு தான் தெரியும். Everybody has their own trouble, but talk to God about it. ஆர்ட்ட சொல்ல வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn that, you have to talk to God about it. ஆகோ இப்படியாக கடவுள் கொடுக்கிற சந்தோஷங்கள் சமாதானங்கள் கண்ண நாளைக்கு எங்களாலே வைத்திருக்க முடியாத ஒரு மனித சுபாவங்களுக்குள்ள இருக்கிறது. It's a man behavior that you cannot keep the happiness in your heart. It just goes away. இது மனித இயல்பு. That's the tendency of human. ஆகோ இந்த இயல்புக்குள்ளாக நாங்கள் ஆதி மனிதனை பார்க்குமா இருந்தால் அவனுடைய சந்தோஷம் நல்லா இருந்தது, அவனுக்கு ஏதாவது செய்யக்கூடாததை செய்ய வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கிறது. It's like from the early man, the tendency is like this. He's happy for a while and then he's not happy and then he likes to do something different. இப்படி மனிதனுடைய சுபாவத்துக்குள்ளாக அவனை பார்க்கும்போது அவன் கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்து அங்கே பாவம் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. When we see this man's behavior, he was happy for a while and then he started doing whichever God doesn't like. இங்கேதான் மனிதனுக்கு முதலாய் பயம் தோன்றுகிறது. That's the only time he got the fear. ஆதிகாமம் 3வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். Which book of Genesis, chapter 3. So he said, I heard your voice in the garden, and I was afraid because I was naked, and I hid myself. And he said, who told you that you were naked? Have you eaten from the tree of which I commanded you that you should not eat? நான் நிர்வாணியா இருப்பதுதான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இங்கே ஆதாம் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு ஒளித்துக் கொள்கிறான். Here Adam hears God's voice and he just hid himself. அவன் ஒளித்துக் கொள்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவன் நிர்வாணியா இருக்கிறான் என்று அறிந்து கொள்கிறான். There is a reason behind him hiding behind because he is naked. அநேகர் ஒளித்துக் கொள்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது மனித சுபாவத்தின்படி. Today we hide because we are fear about somebody else because that's man's behavior. இங்கேதான் மனிதனுக்கு முதலாய் பயம் உண்டாகிறது. Here's the first place man got the fear. இந்த பயம் இந்த நாள் வரைக்கும் பூமியிலே இருக்கிறது.
Even till today we have the fear. மனிதன் எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும், ஞானவானா இருந்தாலும், திடகாசியான ஒரு மனிதனா இருந்தாலும், பணம் படைத்தவனா இருந்தாலும், ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதனை பயங்கள் ஆளுகை செய்கிறது. Even if the man is so courageous, even if he has many riches and everything with wise and everything, still he has the fear in his heart. சிலருக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம், சிலருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்ததான பயம், சிலருக்கு தங்களுடைய சந்ததியை குறித்ததான பயம், சிலருக்கு தங்கள் மரணத்தை குறித்ததான பயம். For few people it's their future, for few people it's their children, and it's their death. So everybody has their own fear. பலவிதமான பயங்கள் மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். Fear is just overcoming people like this, so that's how we are seeing in the Bible. இது எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் பார்த்தால் இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, மனிதன் கடவுளுக்கு விரோதமாய் இருந்தபடியாலே அல்லது கடவுள் செய்யக்கூடாததை செய்தபடினாலே அல்லது இன்னொரு வசனத்தை சொல்லுவமா இருந்தால் மனிதன் மீறல் செய்ததினாலே அங்கே பயம் உருவாகிறது. Why this fear came into man's heart? It's because he was against God, or if he was doing something wrong which is God doesn't like, so that's how the fear came inside man's heart. இதுக்கு பிற்பாடு தான் மிருகங்கள் எல்லாம் சபிக்கப்படுகிறது. That's where then the animals are cursed. பூமி சபிக்கப்படுகிறது. The earth is being cursed. மனிதன் எல்லாவற்றுக்கும் பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. Man is afraid of everything and he started running. இதுக்கு முன்பாக எல்லா மிருகங்களையும் அவன் அடக்கி வாழ்ந்த மனிதன். Before he was just ruling the animals before, and now he is afraid of them. வேதத்திலே தெளிவாய் சொல்கிறது, மனிதன் எல்லாவற்றையும் ஆளி அடக்குற வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because Bible clearly tells that he has authority over everything and he is ruling over them. ஒன்றை தவிர. Just one, except one. வேதம் சொல்கிறது, ஒன்றை தவிர மனிதன் எல்லாவற்றையும் ஆழ்ந்து அடக்க முடியும். Except for one, he can rule everything and he can authorize over them. என்னத்தை அடக்க முடியாது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். One he cannot rule is what? சிலர் சத்தமாக மெல்லமா சொல்றாங்க, நான் ஒரு மனுஷனாலே அடக்க இயலாது. We cannot control our tongue. அது அடங்காத இன்னொரு வசனம் அதுக்கு சொல்லப்பட்டு நீங்களே போட்டு அதை சொல்லுங்க. அது அடங்காத என்று சொல்லி வேதத்திலே அது கொஞ்சம் கேவலமா தான் எழுதப்பட்டிருக்கிறது. It's been written very worse in the Bible, the tongue. அது யாராலும் அடக்க முடியாது. Nobody can control it. அது கொஞ்ச நாளைக்கு அடங்குற மாதிரி அப்படி அமைதியா இருக்கும். For some time it just calms down. அந்த டைம் வரைக்கும் அதை பார்க்கணும். அது அமைந்திருந்தது எல்லாம் அதை சேர்த்து திருப்பி கொண்டு வந்து. If it is calm for a while and then it's just going to go worse. கடவுளுக்கு வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாங்க. They will just come and surrender to God and pray. சில பேர் இந்த சிலுவை பாட்டை குறித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது சொல்வாங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தனையினால் செய்ததுக்காக நீ தலையிலே உமக்கு முள்முடி சுடப்பட்டது, என்னுடைய கைகளின் பாவத்துக்கு கைகளில் அடிக்கப்பட்டது, கால்களின் பாவத்தில் உமக்கு காலில் அடிக்கப்பட்டது, முதுகுல என்ன பாவம் செய்தாங்களோ தெரியல, ஆனால் முதுகுல அடிக்கப்பட்டது, நாக்கப்பட்ட விட்டுட்டாங்க. When people think about crucifixion and they sing about the songs, they just say, "Oh God, you've been crucified like this. You've been beaten up and nailed to the cross and everything." They just talk about all the parts which been crucified like that. வேதத்துல சொல்லப்பட்ட முக்கியமான ரெண்டு பாவங்களை விட்டுட்டாங்க. But they just forgot two sinful things in the Bible. வேதம் சொல்றது கண் வந்து ரிசீவ் பண்ணுது. The eyes which is receiving the evil things. இதெல்லாம் எல்லா பாவங்களையும் நிதானிச்சு கொண்டிருக்கிறது பூமியில. This is the only thing seeing all the sinful things. அது இங்க இருந்து புறப்பட்ட வெளியில போய் எல்லாத்தையும் பழுதாக்குறது. This it's just going out like that and just spoiling all the. இயேசு கிறிஸ்து புதுசாக பிறந்து தன்னை கண்ணையும் தன்னை நாவையும் குத்த கொடுக்கணும். So God has to born again one more time and he has to give his eyes and his tongue. அப்படியல்ல வேதத்தில் சொல்லப்படாத குறித்து நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் ஒரு நாள் வர்ணிக்க கூடாது. We are not going to talk about it and we are not going to discuss about whatever it's not given in the Bible. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கு தலையில முள்முடி போடப்பட்டதுக்கு வேறு காரணங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. God being crucified with the thorns on his head, there is a different definition for it. அதை நாம் கற்றுக்கொண்டு அதை தான் நாங்கள் பேச வேண்டும். Only we have to meditate on that and we'll have to talk about it. எப்படி இருந்தாலும் நாவை ஒரு மனிதனாலும் அடக்க முடியாது என்று வேதமே சொல்கிறது. But nobody can control this tongue and that's been written in the Bible clearly. அப்ப நாம பிசாசிட்ட உடனடியாக டீச் பண்ணுவோம் அப்படினு சொன்னா வேதமே சொல்லுது நாவை அடக்கலாம்னு. Then we can talk to Satan and see the Bible clearly tells that nobody can control the tongue. அப்ப நாம எப்படி அடக்குறது? Then how can I control the tongue? அப்ப வேதத்துக்கு கீழ்ப்படிவோம். So we will just obey the Bible. அப்படி நினைக்க கூடாது. தவறா நினைத்து விடாதீங்க. Don't think it in a wrong sense. மனிதனால் கூடாதான் தேவனால் எல்லாம் ஆகும். Man
cannot do it, but God can do it. அதனால தான் கடைசி பாடலை படித்த உங்களை உகந்த காணிக்கை ஒப்புக்கொடுப்பீர்களா இருந்தால் இதே நாவை ஆண்டவர் வல்லமையான நாவாய் மாற்றுவார். That's why we sing in the last song that we give everything as a sacrifice, all our bodies as a sacrifice. தவறாய் பேசுகிற இந்த நாவை அது சரியாய் பேசுறதை கற்று தருவார். If the tongue is speaking something evil, he will turn it into a good thing. பதட்டப்பட்டு பேசுகிற இந்த நாவை அமைதியாய் பேச கற்று தருவார். If you are so tensed and you're talking something else, he will make you calm down and talk a different thing. மற்றவர்களை காயப்படுத்துற இந்த நாவை மற்றவர்களை காயமாற்றுற நாவை மாற்றி தருவார். The tongue which is hurting others, he will make them into loving tongue. மற்றவர்களுக்கு அவிசுவாசத்தை உருவாக்குற இந்த நாவை மற்றவர்களுக்கு விசுவாசமுள்ள நாவாய் மாற்றி தருவார். If the tongue is creating unbelief among the people, the same tongue God will make into a faithful tongue. எனக்கு உலகத்தில் மிக பிடித்த நபர்கள் என்று சொல்ல போனால் உண்மையிலேயே தங்கள் நாவினாலே அடக்கமாய் பேசுவதை கண்டால் எனக்கு மிகுந்த மதிப்பு இருக்கிறது. I just have I respect the kind of people who just have humble themselves and talk humble things. அவர் எப்படிப்பட்ட மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஜாதியை சேர்ந்தவந்தாலும் பரவாயில்லை. Whatever religion they might be, whatever caste they might be, I don't care, but if they talk so humble. அப்படியே அவரோட பேசுறது நிறைய ஆர்வம் ஆசை இருக்கிறது. அப்படியே அதை கண்டால் எனக்கு பெருமான மதிப்பு இருக்கிறது. I just have a good respect for them. I just wanted to talk to those kind of people. அடக்க முடியாத ஒரு கருவியை அடக்கி வைத்திருக்கிறான். அவன் வல்லவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. Because he is controlling the tongue because nobody can control the tongue. He is controlling it, so I like them. முக்கியமானதிலே அவன் தன்னுடைய ஞானத்தை செலவு செய்திருக்கிறான்னு சொல்லி அந்த ஞானத்தை குறித்து எனக்கு மதிப்பு இருக்கிறது. He has used his brains to control the tongue, so I like இதெல்லாம் பயிற்சியினாலே உருவாக்கப்படுகிறவைகள். This is a continuous training which is given to the tongue. உருவாக்க வேண்டும். Only we should create it. நாங்களாம் அதை உருவாக்கி அதை பயன்படுத்துறதுக்கு அந்த வல்லமையை கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given the power to us to control the tongue, so we should use it, we should practice it. ஆக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அந்த மனிதன் பாவம் செய்யறதுனாலே அவனுக்குள்ளே பயம் வருகிறது. அந்த பயம் அவன் எல்லாவற்றுக்கும் பயப்பட துவங்குகிறான். Here man sins, he does a sin, so the fear came inside his heart. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு பயம் வருது. நான் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம், நாங்கள் எப்படி வாழ்க்கை ஜீவனை பண்ணுவோம், எங்களுக்கு மரணம் ஏற்பட்டா என்ன நடக்கும், இந்த பயங்கள் எல்லாம் அதுக்கு பின்புதான் ஆரம்பிக்கிறது. After that he gets his fear for his life, his future, his food and everything, and then he thinks about the death and life after that. So that's the fear after came after the sin. இலங்கையில் இருக்கும்போது இலங்கையில கூட அந்த முள்ளுகள் முள் மரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம். We've seen lots of thorny bushes in Sri Lanka. அப்போது சிறு வயதிலே நான் நினைப்பேன், எதுக்கு கடவுள் இது எல்லாத்தையும் படைத்திருக்கிறாரு. I would think when I was a kid why God created such things. நான் சின்ன வயசுல ஓடி விளையாடுவோம். அங்க இங்க இல்ல பிள்ளைகளா ஓடி விளையாடுவார்கள், நாங்களும் ஓடி விளையாடுவோம். We used to play around. சில வேளையில் நிறைய முள்ளுகள் காணிகள் எல்லாம் கால்ல ஏறி. Sometimes these thorns they just start pricking in our foot. ஆகவே அப்ப நினைப்பேன், எதுக்கா இந்த முள்ளுகள் இந்த பிரச்சனை இல்லாட்டி நாங்க எவ்வளவு சந்தோஷமா ஓடி துடிச்சு விளையாடலாம். I was just thinking, why all these thorns and all these things? Other than that, it's a good thing we can play around. கடவுள் நல்லவரா இருக்கிறார், அந்த முள்ளையும் படைத்திருக்கிறார்ன்ற ஒரு கவலை வரும். God is a good God, but He is also created thorns. இந்த வேதத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது மனிதனாலே தான் அந்த முட்களை உருவாக்கப்பட்டிருக்கிறது. The Bible clearly tells that because of man the thorns have been created around the world. மூன்றாவது அதிகாரம் அதிலே நீங்கள் 17வது வசனத்தை வாசியுங்கள். Then to Adam he said, because you have heeded the voice of your wife and have eaten from the tree of which I have commanded you, saying you shall not eat it, cursed is the ground for your sake. In toil you shall eat of it all the days of your life. Both thorns and thistles it shall bring forth for you. 17-18 வாசியுங்கள். And shall eat the herb of the field. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய். சபிக்கப்பட்டு பூமி சபிக்கப்பட்டு முள்ளையும் குறுக்கனையும் உருவாக்கப்பட்டது மனிதனுடைய பாவத்தினாலே. Here earth has been cursed, and because of that cursing there's been thorns and thistles all over the world. மனிதன் கடவுளுக்கு முன்பாக செய்த பாவத்தினாலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் अनेक காரியங்கள் தாறுமாறாய் இருக்கிறது. Just because we've sinned
And that's the reason it's all worst in the world. இயற்கைகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. Even the environment and nature being கடவுள் விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே முளைத்திருக்கிறது. God the things which God doesn't like are growing inside the world. ஒரு குடும்பத்திலே கடவுள் விரும்பாததெல்லாம் முளைத்திருக்கிறது. The things which has been God doesn't like, which is growing in the ஒரு மனிதனுடைய family. வாழ்க்கையிலே உருவாக்க முடியாததெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. Whatever has not to be created inside man's heart has been just growing. மனிதன் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனாலே, just because man sinned against God. கடவுள் மனிதனுக்கு முன்பாக தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பாதனாலே, it's because they did not surrender themselves and confess their sins to God. அது இன்னும் நிலைத்திருக்கிறது. It's been around the world. அவ வேதத்திலே பார்க்கிறோம், பாவம் எப்ப மனிதனுக்குள்ளே வருது என்று சொன்னால் அவன் கடவுளுக்கு விரோதமான கடவுள் விதித்த கட்டளைகளை மீறும்போது அது உண்டாயிருக்கிறது. When the sin is created is like when man goes away from the laws and the commandments, whatever God talks to him. இந்த பயத்திலே இருந்து விடுதலையாக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். God came to this world to just take the sin away from him. அவர்தான் இந்த முள்ளையும் முடியையும் இந்த சாபங்களையும் சுமக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். He wanted to take away the sin and the fear from us. That's why he came in this world and he took the thorns on himself. அவர்தான் மனிதனுக்கு சுமத்தப்பட்ட பாரங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தான் சுமக்கும்படியாய் அந்த பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட வியாதிகள் சாபங்களை சுமக்கும்படியாய் அவர் மனிதனானார். He came to this world as a man to take away the sin from man, and he wanted to take the burdens of his, and he wanted to set us free. அதனால தான் அவருடைய சிலுவை மரணம் அப்படி இருந்தது. That's why his crucifixion was like that. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible clearly tells that he take all of our transgressions, all of our curses on him. தனி ஒரு மனிதனுடையது அல்ல. It's not that just one man's sin. உலகம் முழுவதினுடைய பாவங்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். He took all the man's sins on his body. விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் நித்திய ஜீவனை அடையும்படி அந்த கிருபையை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. Whoever believe in that thing, he can give the eternal life, get the eternal life. இதுக்கு நான் பயங்கரமான சாட்சியாக உங்கள் முன்பாய் நிற்கிறேன். I am a big testimony of that. நான் சரியான ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஆள். I am a very scary, like fearful person. சிறுவயதில் சரியான பயம் எனக்கு. I'm so timid from the childhood. பயத்திலே நான் அநேக காரியங்களை செய்யாமல் இருந்ததெல்லாம் எனக்கு பயம் இருக்கிறது. I've not done so many things because of fear. எனக்கு முதல் இன்னொரு அண்ணன் இருக்கிற அவர் சரியா துணிவானவர். I have one more elder brother, but he is so bold. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதாவது களவு செய்யறதா செய்வோம். Only we both will be together and be big thieves. என்ன பிடிச்சு விரட்டினா நான் உண்மை சொல்லி போடுவேன். அதனால அவன் என்னோட களவெடுக்க வர்றதில்லை. If they chase me, I will just tell the truth. So he never comes with me to, like he never joins with me to do the bad things. பள்ளிக்கூடத்திலேயும் இதே பிரச்சனை தான். ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சாங்க, ஒரு வகுப்பு வித்தியாசம். We went to the school together. We just like one grade up and down. அங்க ஏதாவது குழப்படி சேர்ந்தா அவன் என்ன விட்டுட்டு தான் போய் செய்துட்டு வருவான். நான் சொல்லி கொடுத்துருவேன் பயத்துல. If he wanted to do something wrong, he just leaves me and goes and does it and comes back. டீச்சர் விரட்டினா பயத்துல உண்மை வந்துருமா இல்ல? Because if teacher just scolds me, I'll just tell the truth. So அப்படியான பயந்த சுபாவத்தோட தான் நான் கடவுளிடத்திலே வந்தேன். So that's the fear which was within me. I came with that same fear to God. என்ன நான் அனுபவ ரீதியா ஆண்டவருடைய அந்த வல்லமையை உங்களுக்கு சொல்ல போறேன். I wanted to tell with the same experience how I got that. 16 வயதிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்தார் ஒரு நாள். When I was 16 years old, God filled me with His anointing. கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளே வந்தது. God's powerful anointing came over me. என் இதயம் அப்படியே ஒரு வல்லமையால் மூடுகிறதை நான் அனுபவித்தேன். I just saw that my heart was surrounded by some power. அதனால இருந்து பிரச்சனை கவலை மாத்திரமல்ல இந்த பயம் என்னை விட்டு போனது. On that very same day, I lost all the problems. I lost all my fear which was inside my heart. ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரியும் நிறைய பாம்புகள் இருக்கிறது. You know that Sri Lanka has lots of snakes. நான் உண்மையான பாம்பை சொல்றேன். I'm talking about the real snakes. அது அங்க வருதுன்னா நான் தூர இடத்த ஒரு ஆள் நான். If the snake is just coming there, I will just run the other way around. இதுக்கு பிறகு நான் பாம்பை தேடி அடிப்பேன். பயம் அவ்வளவு துணி வந்துச்சு. After that, I just go around and see where the snake is and I just kill them. இந்த துணிவை நான் தவறாக பயன்படுத்தினது உண்டு. I have that much courage after that, so I started using it in a different way. தவறான இடங்களிலே நான் அதை பாவித்தது உண்டு. Like I started using it in a I started misusing that. கடவுளுடைய கிருபையினால் இன்று உயிரோடு இருக்கிறேன். By God's mighty grace, I'm alive today. கடவுள் ஒரு மனிதனுக்கு வரங்களை அல்லது வல்லமைகளை துணிவுகளை சமாதானத்தை கொடுத்தவன் எப்படித்தான்
வேதம் தெரியாவிட்டால் அவன் தவறாக அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. God gives grace and mighty powers inside us to use it for His glory, but we misuse it. கடவுள் தைரியமா தந்துட்டா நாங்க நினைக்கிறோம் இது ஆண்டவர் தைரியம் தந்துட்டாருன்னா மனைவி போய் அடிக்க கூடாது. When God gives us a good courage, that's not that we should go and beat up our wife. முந்தி மனைவியை பார்த்தா பயம் வரும். இப்போ ஆண்டவர் தைரியத்தை தந்துட்டார். Before we are afraid of our wife, now He has given us courage. அவள் போய் அடிக்க கூடாது. It's not that we just go and beat her up. அவ எதற்காக தைரியம் வருகிறதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். Why we are getting this courage, we should think about it. ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது 18 வயது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. I remember that one day when I was 18 years old. ஆண்டவருடைய தைரியத்தை குறித்து சொல்றதுக்காக தான் இதை சொல்லுகிறேன். I'm talking about this because God's courage was with me. ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற வல்லமை தைரியம் இப்படி இருக்கும்ன்றதுக்காக தான் இதை சொல்லுகிறேன். I'm talking about this because when God gives you the courage and power, how it will be. அப்போது நாங்கள் ஒரு எங்கள் வயது நண்பர்கள் ஒன்றாய் கூடி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். It's all my age group. We were just talking and chatting. அது நல்ல இரவு நேரமாகி விட்டது. It was so dark. அந்த நாட்களில் யுத்தம் நடந்து வந்தது இலங்கையில். That time the battle was going on. அந்த காலமே தான் நான் ஒருவருடைய மரணத்தை அந்த ஒரு அடக்கம் செய்யற இடத்துல அடக்கம் பண்ணி விட்டு வந்திருக்கிறோம். We were just there was a person who was grave and we cemetery, and we were there in the cemetery because someone was died and we were there. இரவு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். We were just talking about it in the night. இரவுல எல்லாம் பொல்லாத ஐடியா எல்லாம் வரும். We get lots of bad ideas during the night. வாலிபர் நிறைய விஷயத்துல கற்றுக்கொள்ளுங்க. The youth people, you should learn lots of things from us. நேரம் வந்தா பெட்டுக்கு போய் படுத்துட்டா நல்லா. If it's late night, just go and sleep in the bed. That's good. நேரம் போக பிசாசின் ஐடியாக்கெல்லாம் வித்தியாசமா போய் கொண்டிருக்கும். When the time passes by, the devil just gives you a lot of bad ideas. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. நான் நேரம் வரும்போது ஒன்றொன்றா சொல்வேன் உங்களுக்கு. I have lots of experiences. Whenever I have time, I will just talk to you about it. இந்த பகுதியில எல்லாம் பிசாசு அந்த ஐடியாக்களை தருவானே. Whatever portion he has to fill with that barrel is, he will just fill it. கடவுள் இரவையும் பகலையும் ரெண்டா பிரித்தார் என்றால் அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. Why God created the day and the night? There is some reason for it. அந்த வயசுல அந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு சோதனை வருகிறது. 12 மணி ஆகிவிட்டது இப்போது. Now it's like 12 o'clock in the night. அந்த இடத்துல நாமெல்லாம் கட்சிங்களுக்கு கதைனா யார் அந்த தாட்ட இடத்துல இருந்து பூவை எடுத்துட்டு வரது அவ்வளவுதான். அந்த Okay. We were friends, were talking amongst ourselves, but we just had one idea that who's going to pick the flower from the grave. தனியே போக வேண்டும், வெளிச்சம் மட்டும் கொண்டு போக கூடாது. Should go alone and you should not carry any light with you. Just go alone and pick a flower from the grave. இப்படியாக ஒரு சவால் வந்து விட்டது. நான் கொஞ்சம் பேர் அதுக்கு ரெடி ஆகிறோம். So there was a challenge before us. So some people started preparing ourselves. சில பேர் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. Some people just go halfway through and then they can't come back. பயமா இருக்கிறது. Because they are afraid. இங்க மாதிரி இல்ல, ஸ்ரீலங்கால என்ன சொல்லி நிறைய பயப்படுத்தி வச்சிட்டாங்க. It's not like how you have fears here. It's different kind of fear. They give lots of stories for us and then make us fear. இரவு 12 மணினா பேய் நடந்து தெரியும். When it's 12 o'clock, the ghost just goes like that. சபக்காலத்துல போனீங்கன்னா அப்பதான் அவங்க இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்களாம், நான் பேசி கொண்டிருப்பாங்களாம் 12 மணிக்கு எழுப்பி எல்லாரும். If you go to the graveyard, you can see the dead people talking among themselves. இப்படி பல பயந்து சொன்னாரு. இரவுல யாரும் அந்த சபக்காலைக்கு முன்பாக நடந்து போக மாட்டாங்க. So we have heard lots of fearful stories. That's the reason they say don't go to the cemetery at night. எங்களுக்கு அப்படி சவால் வந்து சில அதை நினைச்சு சைக்கிள்ல போய் கொண்டிருப்பார்கள். அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு நான் இந்த கதைச்ச இடத்துல இருந்து. So we were just talking like this and we saw someone going in a cycle, but bicycle 2 kilometers away from us. தனியே போறவங்க பயத்துல திருப்பி வந்துடுவாங்க. So because they are afraid, they just came back. ஸ்ரீலங்கால சைக்கிள்ல போகும்போது ஒரு சத்தம் கிச்சி கிச்சின்னு. Because when people cross in cycle, there is a sound, so they just come back again. So அதுவும் பயம், போய் யாரும் போகிறது இல்ல. So they are afraid of that noise, they just come back again. இப்போ என்னுடைய டர்ன் வந்தது. Now it's my turn. எனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்த வல்லமை. Where did I got this courage and this thing? Just because of God. ஆண்டவர் என்னோட இருக்கிறார், பயம் இல்லை. Because God is with me, I'm not fearing. ஆண்டவர் என்னோட இருக்கிறபடியா பிசாசுக்கு அந்த நாளிலே பயம் இல்லை, இந்த நாளிலேயும் பயம் இல்லை. It's just because God is with me, I'm not afraid of devil or I'm not afraid of anything. எந்த கிரியைகளுக்கோ சடஞ்சாரங்களுக்கோ பயம் இல்லை. I'm not afraid of anything in this world. பூசணிக்காய் கண்டாலும் உங்களுக்கு பயம் இல்லை, தேசிக்காய் கண்டாலும் இதோட பயம் இல்லை. I'm not afraid of the pumpkins or the lemons. இப்படியாக அந்த இரவு நேரத்துல எனக்கு பயம் இல்லாதனால நான் துணிகரமா போய் எடுத்து கொண்டு வந்து விட்டேன்.
So I'm not afraid of anything. So I just went to the grave and I picked the flower and I came back. அது நான் பிற்காலத்திலே தான் அந்த துணிவை குறித்து ஆண்டவருக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்த அப்புறம் தான் அதை குறித்து நான் நிதானிக்கிறேன். So when after I just realized that, when I just surrendered my life to God, then I realized that ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் மெய்யான தைரியம். When God gives you a courage, it's a definite true. அதை நான் தவறாய் படித்தினால் அதை எங்களை தவறான இடத்தில் கொண்டு போய் விடும். If you misuse that, it will take you into different path. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். The God's peace is the eternal peace. அதை நான் தவறாய் பயன்படுத்துவாங்க இருந்தால் அது பிரயோஜனம் இல்லாம போய்விடும். If you are misusing that, and God, it's going to be in vain. ஆண்டவர் கொடுக்கிறார் என்பது உண்மை. God is giving, that's true. அது ஒரு நல்ல செய்தி அது. That's a good news. இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது நீங்கள் பயப்படாதீர்கள். When God was born, when Jesus was born in this world, everybody it was just, you don't have to be afraid of anything. இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற அநேக இடங்களிலும் அதை சொல்லியிருக்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். Wherever God revealed himself, he just says, do not be afraid. ஆகவே அது உண்மையான ஒரு வல்லமை கடவுளிடத்திலிருந்து புறப்பட்டு மனிதர்களுக்கு வருகிறது. This is a true powerful thing which comes from God to man. அது மனிதனுடைய வாழ்க்கையை இழந்து போன வாழ்க்கையை மீண்டும் கட்டுவதற்கு தான் அது வருகிறது. It builds up the life of man wherever he lost his life. அதை நாங்கள் எங்கள் சிந்தனையிலே கொள்ளாவிட்டால் அது எங்களை தவறான இடத்திலே கொண்டே விட்டுவிடும். If you're not keeping in your mind that thing, it will take you in a different direction. என்ன அந்த உலகத்தின் கடவுளாகிய பிசாசானவன் எங்களை தவறான வழியிலே இந்த உலகத்தில் அநேகரை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். Because the Satan, he is just revolving around you to devour you and put you into different. கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்துவிட்டு உங்களோடு ஜெபிக்க போகிறேன். Lastly, I'm going to read one more verse and I'm going to ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. This is what God taught. இங்கே பதிவாகி இருக்கிறது. It's been recorded in the Bible. 14வது யோவான் 14வது அதிகாரத்தை சீக்கிரமாய் சொல்லுவோம். John chapter 14. இருபத்தேழாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Peace I leave with you, my peace I give to you. Not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை இங்கே பதிவாகி இருக்கிறது. God himself says that let not be your heart be troubled or afraid. நீங்க இந்த இடத்துல விசுவாசித்தால் இந்த வார்த்தையோடு நீங்க கடந்து செல்லலாம். If you believe in this verse, you can just go away with that verse. நீங்கள் ஆழத்திலே இருதயத்தின் ஆழத்திலே நம்பினால் உங்கள் பயங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை நீங்கள் வைக்கலாம். If you just believe and keep deep inside your heart, you will not you will receive that blessing. அதனால தான் கிறிஸ்துவினுடைய வல்லமையை பெற்றோர் மரணத்துக்கு பயப்படுகிறதில்லை. That's why if anybody receives God's powerful blessing, and they will not be afraid of the death. வியாதிகளுக்கு பயப்படுவதில்லை. They are not afraid of any disease. எங்களுக்கு எதிராக ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு பயப்படுவதில்லை. They are not afraid of anything which is இதெல்லாம் against வராது them. என்று நான் சொல்லவில்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. I'm not telling that all these things will not come to you. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். But God himself says that I have kept my peace to you. அவருக்கு எல்லாம் வந்ததுதான். He has all these அவர் அநேக troubles. சூழ்நிலைகளை அவர் கடந்து சென்றவர். He was going inside lots of அவர் situations, சமாதானத்தை தொலைக்கவில்லை. but he did not lose his peace. அவர் தன்னுடைய அந்த வல்லமை இழக்கவில்லை. He did not lose his power. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து செல்கிற எங்களுக்கு நாங்கள் அநேக பாதைகளாய் கடந்து செல்ல வேண்டியது உண்மை. We have to pass through this worldly trials and temptation when we are in this world. கிறிஸ்தவர்களும் பசி பட்டினியினால் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. We have to be like when we don't have food, or even if we are in painful things. எங்களுக்கு அநேக காரியங்கள் சீர்படுத்த வேண்டி ஸ்திரப்படுத்த வேண்டிய அநேக சவால்கள் கிறிஸ்தவனுக்கு முன்பாகவும் வைக்கப்படும். ஏனென்றால் பூமியிலே இருக்கிறோம். Even we have lots of challenges in front of us because we are in this world. வித்தியாசம் என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் தருவார். The difference is that God gives you the power to overcome all these things. அதனால தான் அதை அனுபவித்து தாவீது சொல்றான், எத்தனை ஆயிரம் பேர் விழுந்தாலும் எனக்கு பயமில்லை. That's how this David talks about it. How many people may fall against me, thousands may fall against me, but I'm not afraid of it. நான் ஆராதிக்கிறவரை இன்னார் அறிவேன். I know who I worship. என்னை பலப்படுத்துறவரை இன்னார் என்று நான் அறிவேன். I know the God who strengthens me. இந்த வல்லமையை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு தருகிறார் சகோதரனே சகோதரியே. This mighty powerful blessing he gives us, Jesus gives us. இது இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வசனம்.
This is the word, blessing word that's been given from the God. இந்த சமாதானம் கிடைக்காதனால தான் இந்த உலகத்தில் अनेक சடங்காச்சாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதனுடைய பயங்களை போக்குவதற்காக. Just because they did not receive this peace, they have created lots of traditional things to get the peace. அநேக மருத்துவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. So many medicinal things are created. ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள பயங்கள் போவதற்காக. Just to get rid of the fear from their hearts. யோகாசனத்தில் இருந்து பல ஆசனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. So many people have யோகாசனம் even the yogas have been created for that, just to receive the peace. எல்லாத்தையும் ஃப்ரீயாக்கி சமாதானமாவதற்காக. Just to relax and meditate and get the peace in their hearts. நாங்க எவ்வளவு ஃப்ரீயாக்குறோமோ அவ்வளவு திருப்பி வந்து அது நிறைய தான் செய்கிறது. How many ever you just relax and peace, the thing just goes away and all the trouble just comes inside again. இலங்கையில நீங்க ஒரு கிழமை எங்கயாவது வீட்டை பூட்டிட்டு வெக்கேஷன் போனீங்கன்னா சரி. ஏனென்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு குப்பை முழுக்க விட்டு வந்துடும். In Sri Lanka, if you just close your house and go for a month somewhere, the neighbor people's dust and all their waste just comes into your house. எங்களுக்கு வீட்டுக்கு பின்னுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு நிலம் இருக்கு. We have a beautiful backyard. வேற யாருடைய நிலம்? It's not ours. It's some other people's land. அந்த வீட்டை சுத்தி அந்த காணியை சுத்தி अनेक வீடுகள் இருக்கிறது. Surrounded by that land, there is lots of people's houses. அந்த காணிக்காரர் எப்போது வந்து எல்லாத்தையும் துப்புரவு செய்துட்டு போவார். The person who belongs to that, they will just come once in a while and clean the land. எங்கட வீடு உட்பட अनेक வீட்டு குப்பையெல்லாம் அங்க தான் போகும். Including our house, all the people, other people's house, waste and all their unwanted things just goes to that land. அப்போது நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை. Because we didn't know God. பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்சா நாங்களும் அதை செய்வோம். Whatever the neighborhood people are doing, we just follow that. அவவே வெறுமனே வைத்திருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்கிறது. Even if it is an empty thing, it's a problem. யோகாசனத்துல இதுதான் நடக்குது. போய் எல்லாத்தையும் ஃப்ரீயாக்கிட்டு வரலாம், ஆனா இங்க வந்தா திருப்பி எல்லாம் நினைச்சிடும். In yogasanam, it's the same like that. If you just free everything from your heart, something bad comes into your heart. உலகத்திலே செய்யப்பட்டிருக்கிற अनेक சடங்காச்சார கிரியைகளை நீங்க செய்யலாம், நான் தவறு என்று சொல்லவில்லை. You can do all the traditional things which is being followed in the world. I'm not saying it's a wrong thing. ஆனால் என்ன காரியம் என்று சொன்னால் அதில் சரியான சமாதானம் இல்லாவிட்டால் அது மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். If it is not the godly peace, it's going to create you lots of trouble. ஆனால் நீங்கள் இயேசு கொடுத்தால் அது மெய்யான விடுதலை. If God is giving you a freedom, it's a இயேசு கொடுத்தால் அது மெய்யான சமாதானம். If God gives you a peace, that's இயேசு கொடுக்கிறது மெய்யான விடுதலை. If God gives you a இயேசு கொடுக்கிறது மெய்யான தைரியம். If He gives you courage, ஒருவன் இயேசுவுக்குள்ளே இருந்தால் அதனால தான் நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். Only if a man is with God, he's been created as a new creation. பழையன எல்லாம் அவனுக்கு ஒளிந்து போகிறது. All the old things have been passed away. இந்த இடத்துல அப்படிதான் இருக்கிறது சகோதரரே சகோதரியே. Even here it is like that. அவங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. பயங்கள் நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. All your fears will be gone away. நாளைய குறித்து பயமில்லை என்ற பாட்டாருக்கு தெரியும். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை பெருமன் செய்த பாட்டு. அந்த பாட்டை பாடி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. ஆவே நீங்கள் அது ஆயத்தமாயிருங்க. உங்களை ஒப்புக்கொடுக்கிறதிலே தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சகோதரனே சகோதரி. Only if you commit yourself, you can get the victory. நீங்கள் அதை விசுவாசிக்கிறதிலே தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. Only if you believe, you get the victory. நான் சொல்றதுனாலே உங்களுக்கு வெற்றி வராது. It's not that I talk about it and you get. விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் அந்த சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு போவீர்கள். If you believe, you will receive the peace. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை. Whatever type of people you are. இயேசு கிறிஸ்து எனக்கு தைரியத்தை கொடுக்கும்போது நான் கிறிஸ்தவனாக இருக்கவில்லை. When God gave me the courage, I was not a Christian. எனக்கு பைபிள் தெரியாது. I don't know Bible. கிறிஸ்தவருடைய வழிபாடு எனக்கு தெரியாது. I don't know how the Christians follow God. அதனால தான் நான் எங்க போனாலும் உறுதியா சொல்லுவேன், கடவுளை பார்க்கிறது இருதயத்தை. That's why I can say boldly that God sees only your heart. கடவுள் பார்க்கிறது மனிதனுடைய படிப்பையோ ஞானத்தையோ அறிவையோ அல்ல. He's not seeing your education, your qualification or whatever thing you are, but He just sees your heart. அவையெல்லாம் நாலு பேருக்கு முன்பால உங்களுக்கு பெரியவர்களா நீங்க காட்டுறதுக்கு உதவலாம். Maybe it's qualification can put you up in the society. கடவுள் பார்க்கிறது இருதயத்தை. But God sees the heart. நீங்க இருதயத்தை காண்பீங்க. Just show Him. அவர் உங்களுக்கு பலத்தை தருவார், தைரியத்தை தருவார், உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான பயத்திலே ஒரு விடுதலையை தருவார். He will give you the courage, the freedom and the faith and the belief for the future. வியாதியா அல்லது உங்கள் சூழ்நிலைகளா என்ன காரியமா இருக்கலாம், பாவத்தின் பயமா கூட இருக்கலாம், இயேசு விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. You can have the fear of the sin, you can have the fear of the future, but God can deliver you out of it. அவருடைய வல்லமை நீங்கள் பெறுவீர்களா இருந்தால் உங்களுக்கு அது புரியும்.
If you receive His miracle, and if you receive His power, you will இந்த நாள் வரைக்கும் அனுபவிக்காத நீங்க இந்த நாளை அனுபவிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. If you have never experienced that thing, just நாளைக்கு ஜெபிக்க போறேன். I'm going to pray for you. Amen. Hallelujah. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய அதிசயமான நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விசுவாசிகள் இந்த இடத்துல நீங்கள் எழுந்திருந்தால் தேவனை ஆராதிக்க போகிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீர்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, நாளை இயேசு அதை பார்த்துக் கொள்வார். ஆமென். விசுவாசிகள் நீங்க இந்த இடத்துல சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் படிக்கலாம். அது உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த பாடல் வரட்டும், உங்களுடைய சிந்தனையிலிருந்து அந்த பாடல் வரட்டும். காரணம் தீங்குக்கு எங்களை மீண்டு காக்கிறவர் ஆண்டவர் இயேசு. அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும்